summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. ஒரு கதாநாயகா இந்த படத்துல ஒரு வெற்றி அடைகிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு திருநெல்வேலி, அவங்களுக்கு மதுரை. ஸோ எங்கள் பக்கத்து ஊர் பொண்ணு, அதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி சின்சியர் அண்ட் டிசர்வ்ஸ் திஸ் நைஸ் பிளேசஸ் இன் லைஃப். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேய் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு டிரெக்டர் வந்து எஸ்டி சார் தான். ஸோ எனக்கு கதை சொல்லும் போதே தனுஷ் சார் சொன்னாங்க, இந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கு, நல்ல செம்மையா அடிபடும், ஐ யூ ஓகே வித் தட், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருமே பேசப்படுற ஒரு சீன்னா அது வந்து அந்த கிளினிக் ஃபைட் தான். தனுஷ் சார் வந்து கேரவன்லேயே இருப்பாரு, வரமாட்டாரு செட்டுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அடிப்படுது, அவருக்கே கஷ்டமா இருக்குன்னா அவர் வரும்போது எங்கேயாவது டெட்டால் வச்சுட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிருப்பேன். எனக்கு லாஸ்டா இந்த 6 நாள் முடிச்ச உடனே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. செவுத்துல தூக்கி என்ன அடிப்பாங்க, அதுல எல்லாம் ஆல்மோஸ்ட் எனக்கு கழுத்து உடஞ்சிருக்கும். ஆனா அது தனுஷ் சார் சொல்லிட்டாரு, திருப்பி நீங்க போட்டீங்கன்னா வேணாம், அது எப்படி போகும்னு தெரியல. ஸ்பெஷல் பர்சன் உங்களை விஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு விஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைட் நான் வந்து காட்டுறேன், அது நீங்க பாத்துருங்க. ஓகே. ஒரு தமிழ் பெண், அவங்க ஒரு கதாநாயகா இந்த படத்துல ஒரு வெற்றி அடைகிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்டு இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு திருநெல்வேலி, அவங்களுக்கு மதுரை. ஸோ எங்கள் பக்கத்து ஊர் பொண்ணு, அதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி சின்சியர் அண்ட் டிசர்வ்ஸ் திஸ் நைஸ் பிளேசஸ் இன் லைஃப். அது வந்து எவ்வளோ சின்சியராக அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டர்கிட்ட ஒழுங்காக ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபைட் எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுன்றது கண்டிப்பாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆல் தி பெஸ்ட் உஷாரா. இந்த ராயின் வெற்றி மட்டும் இல்லை, இது மாதிரி பல வெற்றிகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஸ்வீட். ஐ திங்க் இது எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க, இட்ஸ் வெரி பர்சனல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஆடிஷன் சார்பட்டாக்கு முன்னாடி நான் போகும்போது ஒரு பெரிய படம் நான் சொல்றேன், போதேரி புத்தி மாதிரி பண்ணிட்டேன், அன்புள்ள கிட்டி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார்பட்டாக்கு அடுத்து ஒரு பெரிய ஆக்டரோட படம்னா அது எஸ்ஜே சாரோட படத்துக்கு தான் போனேன் நான் ஆடிஷன். பட் அந்த டைம்ல வந்து ஐ குடன்ட் டூ இட். ஐ திங்க் தே வாண்டட் அ பிகர் நேம் அந்த மாதிரியெல்லாம். ஸோ producers wanted a bigger name, I guess. அப்போ வந்து I was like 1 film old or something. அப்போ வந்து he told me you have a bright future அப்படின்னு. I think ஃபர்ஸ்ட் நான் வந்து பேய் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு டிரெக்டர் வந்து எஸ்டி சார் தான். இந்த ஆடிஷன் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்ல எனக்கு சார்பட்ட ஆடிஷன் வந்தது. So that's how it just evolved to be. So yeah, it's very special. எனக்கு எஸ்டி சார் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் பேசியிருக்காரு. he be like நீ செம்ம பர்ஃபார்மர், செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ண. அவங்க சொல்றது கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் ஆகும். ஐயோ, இது நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், இந்த வார்த்தைக்கு நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு தோணும். So it's very very personal. Please send it to me. Super. 2 சீன் பத்தி எனக்கு கேட்கணும். அதுக்கு எப்படி நீங்க ரெடி ஆனீங்க, அது எப்படி ஷூட் நடந்தது அப்படின்றது. ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் சீன். அந்த ஸ்டண்ட்ஸ்லாம் வந்து நாங்க பார்க்கும்பொழுது அவ்வளோ ரியலா அண்ட் ரொம்ப அவ்வளோ ரியலா ஓகே. அண்ட் இன்னும் என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, ரொம்ப எங்களால அந்த ஸ்பேஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது. நாங்க ஓம் சார் கிட்ட பேசும்போது சார் சொன்னாரு, நாங்க வேணும்ட்டே வந்து அது அந்த ஸ்பேஸை குட்டி ஆக்கிட்டோம், அதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அது எல்லாமே நாங்களும் ரொம்ப க்ளோஸா அதை வாட்ச் பண்ற ஃபீலிங் கிடைச்சது. அண்ட் அதுல பார்க்கும்போது உண்மையாவே வந்து ஐயோ இதுல நிஜமா அவங்களுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கும் அப்படிங்கறதும் வந்து ஒரு பக்கம் வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கோம். அந்த சீனுக்கு எப்படி ரெடி ஆனீங்க? அண்ட் அந்த ஸோ எனக்கு கதை சொல்லும் போதே தனுஷ் சார் சொன்னாங்க, இந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கு, நல்ல செம்மையா அடிபடும், ஐ யூ ஓகே வித் தட், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன்ஸ் ஆக்ஷன் எனக்கு பண்ணணும்னு ஆசை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு ஃபீட் பண்ற மாதிரி எனக்கு இந்த ரோல் வந்தப்போ ஐ வாஸ் லைக் ஐம் கோயிங் ஃபார் இட். அண்ட் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ராவா இருக்கும். ஸோ இது நம்ம பண்ணா செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்.
ஸோ அந்த கிளினிக் செட்டப்க்கு போறேன். அங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அந்த செட்டே போட்டிருந்தாங்க. லைக் ஃபோம்ல தான் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே இருந்தது. பட் ஸ்டில் அடிபடும். அது இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ்ல. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ காட் இன் த ஸ்டன்ஸ். இது வந்து ஐ எம் டேக்கிங் திஸ் டு மை கிரேவ். பிகாஸ் இது வந்து நான் அவ்வளோ ட்ரெஷர் பண்றேன். அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்ல நான் உள்ள போறேன், ரிஹர்சல் நடக்குது. பீட்டர் ஹெயின் மாஸ்டர் டூப் வச்சு ரிஹர்ஸ் பண்றாங்க. நான் உள்ள போனேன்னு அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, மா உனக்கு ஏதாவது டஃபா இருந்தா இந்த பொண்ணு செம்மையா பண்ணுது, இந்த பொண்ணை வச்சு பண்ணிடலான்னு. ஐ வாஸ் லைக் நோ. எனக்கு அது கேட்ட உடனே இல்ல நான் தான் இங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் வெரி கான்ஃபிடென்ட். இது நான் வந்து என்னால முடியல அப்படின்னா கூட ஐ ஷுட் ஒன்லி டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். அந்த பொண்ணு பேரு சுதா கண்ணான்னு நினைக்கிறேன், என்னோட டூப். அந்த பொண்ணு அவங்க பண்றது பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஐயோ இந்த பொண்ணோட செம்மையா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லைக் ஒர்க்கிங் ஆன் இட். அதுக்கப்புறம் அடிப்படும் எல்லாம் வந்து ரியலாவே பண்றாங்க. ஐ தாட் சுகர் கிளாஸ், ஆனா ஆக்சுவல் மிரர். எவ்ரிதிங் வாஸ் லைக் வெரி ரியல். ஆனா எனக்கு தெரியும் அதை நான் பண்ணிட்டேன்னா அதுக்கான ஒரு பேர் வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் இப்போ எல்லாருமே பேசப்படுற ஒரு சீன்னா அது வந்து அந்த கிளினிக் ஃபைட் தான். ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி ஐ டிட் இட் ஆன் மை ஓன். இல்லாட்டி இன்னொருத்தவங்க பண்ணி அதுல வர ஒரு பேர் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ வென் ஐ டூ இட் ஐ திங்க் இட் இஸ் மை ஓன் திங், மை ஓன் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்களும் செல்வா சாரும் தான் அதை வந்து டாட்ச் பண்றீங்க அப்படின்றதுதான் வந்து அந்த சீனோட பியூட்டியாவே வந்து எங்களுக்கு ஆடியன்ஸா பார்க்கும்போது கடைசியா வேற அது ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு அவரால் இவ்வளவுதான் என்னால முடியுமா அப்படிங்கறது வந்து அந்த சீன் வந்து ரொம்ப இதுவா இருக்குது. எத்தனை நாள் போச்சு அந்த? ஐ திங்க் அது ஈஸியா ஒரு 5 to 6 days போயிருக்கும் அந்த ஃபைட். எனக்கு வந்து எப்படி சொல்றது, அது ஒரு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, ஸ்கிரீன்ல பாக்குறோம். தனுஷ் சார் வந்து கேரவன்லயே இருப்பாரு, வரமாட்டாரு செட்டுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அடிப்படுது, அவருக்கே கஷ்டமா இருக்குன்னா அவர் வரும்போது எங்கேயாவது டெட்டால் வச்சுட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிருப்பேன். ஸோ எனக்கு லாஸ்டா இந்த 6 நாள் முடிச்ச உடனே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி போச்சு. பட் ஐ திங்க் தட் இஸ் ஆல் worth it. இப்ப படம் ரிலீஸ் ஆகி when people are talking about it, அந்த சீன்லயே டுவர்ட்ஸ் த எண்ட் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ அடி வாங்கி ஃபைனலா அண்ணன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷம். லாஸ்டா நான் ஒரு ஆளை குத்தும் போது குத்திட்டு நான் அப்புறம் போய் அண்ணனை பார்ப்பேன். அந்த ஒரு 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 சந்தோஷம் இருக்கும். அப்பா அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஒன்றும் ஆகல, ஹீஸ் ஃபைன் அப்படின்ற ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட். அண்ட் இந்த சீன் வந்து நான் பண்ணது வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். நான் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் கொரியோல அண்ட் ஆல்சோ த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே அடிப்பட்டது. அண்ட் அந்த செவுத்துல தூக்கி என்ன அடிப்பாங்க, அதுல எல்லாம் ஆல்மோஸ்ட் எனக்கு கழுத்து உடஞ்சிருக்கும். ஆனா அது தனுஷ் சார் சொல்லிட்டாரு, திருப்பி நீங்க போட்டீங்கன்னா வேணாம், அது எப்படி போகும்னு தெரியல, நான் அந்த டேக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ராசி தேவதர்ஷினி மேம் இப்படி காலால எத்தி விடுறப்பே வந்து அந்த கழுத்து புடிச்சு தம்பி ஏன்பா இல்ல அது எல்லாமே எனக்கு வந்து இப்ப ஜென்ரலா ரியல் லைஃப்ல எல்லாரும் கழுத்து பிடிச்சா அப்படின்னா எப்படி அது ரியாக்ட் பண்ண தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஆனது இல்லைல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஆகும்போது நான் வந்து கத்துனேன். ஆனா அவங்க சொன்னாங்க அதுல நீங்க சவுண்ட் வேரியேஷன் இருக்கும், நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். திருப்பி சோக் ஆனோடனே சவுண்ட் வராது, சோக் ஆகிற ஒரு ஃபீல் வந்துடும், அந்த டோனே மாறும். அது எல்லாமே பீட்டர் ஹெயின் மாஸ்டர் தான் சொன்னாரு. அண்ட் அவர் வந்து சோக் ஆகும்போது கண்ணெல்லாம் மேலே போயிடணும், உனக்கு ப்ரீதிங் இருக்காது, உன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டா மாறிடணும், அதுக்கு நீ வந்து உன் பிரெத்தை ஹோல்ட் பண்ணும், நிறைய சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் ஐ லேர்ன்ட். அண்ட் ஒருத்தவங்க முடிய பிடிச்சி இழுத்தா அந்த முடி கூடயே so first உன் தலை தான் போகணும், your body shouldn't go or you can't go against it also. against போனேன்னா உனக்கு தான் வலிக்கும். அந்த மாதிரி எல்லாம் I think it's all learning for my next upcoming performances அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெயின் இஸ் ரியல் அப்படின்றது வந்து அது அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அந்த பெயினை அப்பா விட்டுருங்கப்பா, யாராவது வந்து காப்பாத்துங்கப்பா. இல்ல அந்த சிங்க் அடிக்கிற சீன்லாம் நான் வந்து அழுதுட்டேன், செம வலிச்சிருச்சு எனக்கு நிஜத்துலயே. ஆமா அந்த சிங்க் அடிக்கிற சீன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரமா போய் கொஞ்சம் அழுதுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் we are here to act and this is what I'm here for. So I'm loving it. எனக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி, நான் பண்ணதுக்கு எல்லாமே ஒரு விக்டரினா அது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான். So I'm very happy about it.
தனுஷ் சார் என்ன சொன்னாரு, ஏன்னா ஸ்டேஜ்லயே வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஆடியோ லான்ச்லயே வந்து உங்களை விஷ் பண்ணும்போது அதான் சொன்னாரு. ஐ ஹோப் இதெல்லாம் வந்து ஒர்த்தா இருக்கும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கிளினிக் ஃபைட் முடிச்ச உடனே எவ்ரிபடி இந்த செட் கிளாப் ஃபார் மீ அண்ட் தனுஷ் சார் கேம், ஹி ஹக் மீ, ஹி வாஸ் லைக், ஹி பேட்டட் மீ ஆன் மை ஃபோர்ஹெட், ஹி வாஸ் லைக் நல்லா பண்ணிட்டமா சூப்பர்மா அப்படின்னாரு. எனக்கு ஐ திங்க் ஒருத்தவங்க நம்ம மேல ஒரு ஃபெய்த் வைக்கிறது ஒரு ஃபேக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஓகே இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதே ஒரு ஃபெய்த்தா மாத்துறது வந்து இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஆக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே இந்த பொண்ணு பண்ணிடுச்சு அப்படின்றது, அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரும்போது ஐ திங்க் ஓகே ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day.